நீங்கள் யூதர்களாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ இருங்கள், அப்போதுதான் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று அவர்கள் கூறினர். மாறாக சத்தியத்தின் மீது சாய்ந்த ஆபிரஹாமின் மார்க்கத்தையே அவர் இணை வைப்பவர்களில் ஒருவர் அல்ல என்று கூறுங்கள். நாங்கள் கடவுள் மீதும் எங்களுக்கு இரக்கப்பட்டதிலும் ஆபிரஹாம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கோபு மற்றும் சந்ததியினருக்கு இரக்கப்பட்டதிலும் மோசேக்கும் இயேசுவுக்கும் கொடுக்கப்பட்டதிலும் நபிமார்களுக்கு அவர்களின் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதிலும் நம்பிக்கை கொண்டுள்ளோம். அவர்களில் எவருக்கும் நாங்கள் எந்த வேறுபாடும் காட்டுவதில்லை. நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்கள். நீங்கள் நம்பியதைப் போலவே அவர்களும் நம்பினால் அவர் நேர்வழி பெற்றவர். ஆனால் அவர்கள் விலகிச் சென்றால் அவர்கள் கருத்து வேறுபாடுகளில் மட்டுமே உள்ளனர். எனவே அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். மேலும் அவன் அனைத்தையும் செவியுறுபவன், எல்லாம் அறிந்தவன். இது அல்லாஹ்வின் மார்க்கம். மேலும் அல்லாஹ்வை விட மார்க்கத்தில் சிறந்தவர் யார்? மேலும் நாங்கள் அவனு வழிபடுவார்கள். அல்லாஹவை பற்றி எங்களுடன் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்களா? அவன் எங்கள் இறைவனாகவும் உங்கள் இறைவனாகவும் இருக்கும்போது எங்களுக்கு எங்கள் செயல்கள், நாங்கள் அவனுக்கு உண்மையுள்ளவர்கள். அல்லது ஆபிராகம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கோபு மற்றும் பிற கோத்திரங்கள் யூதர்களாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ இருந்தார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்று கூறுங்கள். நீங்கள் அல்லாஹவை விட அதிகம் அறிந்தவர்களா? மேலும் அல்லாஹ்விடமிருந்து தனக்கு கிடைத்த சாட்சியத்தை மறைப்பவனை விட அநியாயக்காரர் யார்? அந்த ஒரே சமூகத்தினுடைய தாக்கத்தை அல்லாஹ்விட கிடைத்ததான நீங்கள் பரவாலா? அவர்கள் செய்ததைப் பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள்.